இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விளக்கு எடுத்துட்டு போற பொண்ணு எங்கடா? வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுடா. மறுபடியும் சாமியாடி என்னை காப்பாத்தி விட்டா சரி. விஜய் ஆமா. டேய், இந்த பொண்ணு இல்லடா, உன் குடும்பத்துல ஒருத்தி இல்ல. இவ என்னை ஏமாத்த பாக்குறியா? உன் குடும்பத்தோட சாபம் தீரணும்னா உன் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுதான் விளக்கேத்தணும். விஜய் என்னோட மருமகதான். இல்ல, அவளுக்கு போட்டியா இன்னொருத்தி வந்திருக்காளே, அவ எப்படி உன் வீட்டு மருமகளா ஆக முடியும்? அவ இன்னும் உன் வீட்டுல ஒருத்தி ஆகலடா. அம்மா, அப்போ நான் அந்த விளக்கு எடுத்துட்டு போலாமா? நீ போலாம். அவங்க போனாங்கன்னா நானும் கூட போவேன். நானும் இந்த வீட்டு பொண்ணுதான். நாங்களும் இந்த வீட்டு பொண்ணுதான். நாங்களும் சேர்ந்து போறோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து போறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து போங்க. ஐயோ சாமி, ரெட்டப்படையா இருக்கே, ஒத்தப்படையா தானே போகணும். விஜி, நீயும் கூட சேர்ந்து போயிடுமா? இல்ல, நீயும் கூட சேர்ந்தே போ. போறியா? ஏ சாமி, விளக்கு எடுத்துட்டு போறவங்க எப்படி விளக்கேத்தணும்? அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு காட்டு வழியா போனா கற்பனைக்கான இடம் இருக்குடா. அங்க போய் விளக்கேத்திட்டு திரும்பி பார்க்காம வரணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வரலனாலும் விளக்கேத்த முடியலனாலும் தெய்வ குத்தமாயிரும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை எவனாலே காப்பாத்த முடியாது. ஏன் சாமி, முதல்ல ஒரு பொண்ணு தான் போகணும், நீங்க இப்ப 5 பொண்ணு போனாலும் ஓகேங்கிறீங்க. அது எப்படி? டேய் மாறா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நாங்க போறோம்மா.